அடிக்ஷன்னா ஒரு மனுஷனோட ஹெல்த்தை பாதிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது மட்டும் இல்லை. நான் இப்போ சொல்ல போகிற 5 விதமான பாதிப்புகள் ஏற்படும். 1. ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ். பிரெயின், லிவர் இந்த மாதிரியான உறுப்புகள் அஃபெக்ட் ஆகும். ஹெட்டேக், வாமிட்டிங், ஸ்லீப் இஷ்யூஸ் இந்த மாதிரியான பாதிப்புகளும் வரலாம். 2. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மனக்குழப்பம் இந்த மாதிரியான பாதிப்புகளும் வரலாம். சுபாவங்கள்லையும் மாற்றங்கள் ஏற்படலாம். 3. ஃபேமிலி இஷ்யூஸ். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்பௌஸ் கிட்ட சண்டைகள் வரலாம். பசங்களுக்கு இதை எப்படி சரியா ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியாம போகலாம். அதனால அவங்களுக்கும் பயம், பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 4. இம்பேக்ட் ஆன் ஒர்க். ஆஃபீஸ்க்கு சரிவர போக முடியாம பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். ஆல்கஹால் இல்லை ட்ரக்ஸுக்கு அதிக செலவு பண்ண தோணலாம். ஸோ ஃபினான்ஸும் அஃபெக்ட் ஆகலாம். 5. சோஷியல் இஷ்யூஸ். சமுதாயத்தில் அவங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதைகள் குறையும். அடிக்ட் ஆனவங்களும் கில்ட் அண்ட் ஷேம்னால ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அடிக்ஷன்னா அது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அது ஒரு லைஃப் ப்ராப்ளம். Do seek help if required.